அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். தற்போது தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பல முக்கிய நலத்திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிரடியாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக பழைய நலத்திட்டங்களின் பெயர்கள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அந்த நலத்திட்டங்களுக்கான நிதி உதவி அதிகரிப்பு என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி தற்போது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வீடு கட்ட வழங்கப்படும் நிதியும் அதிகரிப்பு என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பெயர் முற்றிலும் மாற்றம் செய்யப்பட்டு உரிமை தொகை திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது குடிசை வீடுகளில் வசித்து வருவோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்ட அரசு மானியம் வழங்கி வந்தது. இந்நிலையில் இந்த மானிய தொகையை ரூபாய் 3.10 லட்சத்தில் இருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் மரியா வில்சன் அறிவித்துள்ளார். அதேபோல கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்கிற பெயரை வெற்றி வீடு திட்டம் என்று மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. புதிதாக அமைந்த தாவேக அரசு தற்போது பட்ஜெட்டை தாக்கல் செய்து இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் வீடு கட்ட வழங்கப்படும் மானிய தொகை உயர்த்தி வழங்கப்படுவதாக நிதியமைச்சர் மரியா வில்சன் அறிவித்து இருக்கிறார். இதுகுறித்து சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசியதாவது, புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கு முன்னர் வீட்டு வசதி திட்டத்திற்கு பயனாளிகளுக்கு ஒரு வீட்டுக்கு ரூபாய் 3.10 லட்சம் வழங்கப்பட்டு இருந்தது. இனி இந்த தொகுதி புதிய திட்டம் மூலம் ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். ரூபாய் 3500 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். முதல் ஆண்டிலேயே 70,000 வீடுகள் கட்டித்தர ஒப்புதல் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இதற்கு முன்னர் கலைஞர் கனவு இல்லம் என்கிற பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இப்போது பெயரை மாற்றி இந்த திட்டத்தின் மீது தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது என்று விமர்சனங்கள் வெடித்திருக்கின்றன. எதிர்வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் குடிசைகளே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட முன்னோடி திட்டம்தான் இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம். கடந்த 2010 இந்த திட்டம் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் கொண்டு வரப்பட்டது. மாநிலம் முழுவதும் 8 லட்சம் குடிசைகள் இருப்பதாகவும் இந்த வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றவும் திட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டது. கடந்த ஆட்சியில் 2 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. ஒரு வீட்டிற்கு ரூபாய் 3.10 லட்சம் மானியம் வழங்கப்பட்டது. இது தவிர ரூபாய் 40,000 மதிப்பில் கம்பிகள், சிமெண்ட் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டன. மேலும் கழிப்பறை கட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தனி நிதியும் பயனாளிகளுக்கு தேவை எனில் ரூபாய் 1.5 லட்சம் வரை வங்கிக் கடனும் வழங்கப்படும். வீடு குறைந்தது 300 சதுர அடி இருக்க வேண்டும். அதில் சமையலறை, ஹால், கழிவறை இருக்க வேண்டும். வீடுகள் மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். சொந்தமாக பட்டா இருந்தால் போதும். இந்த வீடு பெற தகுதியானவர்கள் ஆவார்கள். பட்டா வைத்திருக்கும் இடத்தில் அவர்கள் குடிசை, தகர கொட்டகை வீட்டில் வசித்து வருபவர்களாக இருக்க வேண்டும். இருப்பினும் உயர்ந்து வரும் விலைவாசி காரணமாக ரூபாய் 3.10 லட்சத்தை வைத்து வீடு கட்ட முடியாத சூழல் இருந்தது. இந்த மானிய தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி இருந்தனர். இப்படி இருக்கையில் தாவேக அரசு தற்போது திட்டத்தின் பெயரை மாற்றி இதற்கான நிதியை உயர்த்தி இருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. அதேபோல தாவேக அரசு பல திட்டங்களை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்காமல் இருப்பது மிகப்பெரிய வேதனையாகவே மாறியிருக்கிறது. தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் சட்டமன்றத்தில் இன்று காலை தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது. தாவேக அறிவித்த பல்வேறு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் பல்வேறு முக்கிய நலத்திட்டங்கள் குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவே இல்லை. குறிப்பாக வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்குவோம் என்று அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக அறிவிக்கப்படாதது மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக ஆட்சி அமைத்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. அரை நூற்றாண்டு திராவிட அரசியல் ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டு தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளது. தேர்தலில் தாவேக அரசு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தனர். மகளிர் உரிமை தொகையை 2,500 உயர்த்துவோம், வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்குவோம், விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி, அண்ணன் சீர்வரிசை, அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4,000 உதவித்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை ஆகியவை செயல்படுத்தப்பட்டு உள்ளன. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார்.
முன்னதாக திமுக ஆட்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது. இந்நிலையில் தற்போது சட்டமன்றம் கூடியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நிதி அமைச்சர் மரியா வில்சன் 2026 27 நிதி ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்களும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் அறிவித்து இருந்த வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் என்ற ஒரு திட்டத்தை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பார்கள் என்று பொதுமக்கள் பெரும் ஆவலோடு காத்திருந்தனர். ஏற்கனவே சிலிண்டர் விலை உயர்ந்துள்ள நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பு அல்லது அதற்கான நிதி ஒதுக்கீடு முழுமையான பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே எழுந்திருந்தது. ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. இது தவிர ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகையை பதிவு செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது இதற்காகவே சிறப்பு முகாமையும் அரசு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. அதன்படி விரல் ரேகை பதிய ரேஷன் கடையில் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் முன்னுரிமை அத்தியோதய ரேஷன் கார்டுதாரர்களின் ஆதார் சரிபார்ப்பு வாயிலாக உண்மை தன்மையை உறுதி செய்வதற்கான விரல் ரேகை பதிவு செய்யும் பணி நடக்கிறது. இன்னும் 8 லட்சம் உறுப்பினர்கள் விரல் ரேகை பதிவு செய்யவில்லை என்ற தகவல் கிடைத்துள்ளது. அவர்களுக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இதை பயன்படுத்தி இதுவரை விரல் ரேகை பதிவு செய்யாத ரேஷன் கார்டுகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே பதிவு செய்து கொள்ளுமாறு உணவு வழங்கல் துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்டான அப்டேட்டுகளை குயிக்கா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.